ஓம் குல தெய்வங்களே, குடும்ப தெய்வங்களே, குலம் உள்ளோர்களே, கிராமத்து நகரத்து தேவதைகளே, 30 தேவர்களே, 88,000 சுமார்களே, நண்பர்களே, இன்று நாம் காண இருப்பது வரக்கூடிய ஆடி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை அன்று நாம் செய்ய தகுந்தது என்ன என்பதனை இப்போது சற்று விரிவாக காண்போம். ஆடி அமாவாசை என்பது நம் குலதெய்வத்தை வழிபடலாம், இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம், வீட்டில் உள்ள பூஜை பொருள்களை நாம் சுத்தம் செய்து அதற்கு வழிபாடு செய்யலாம். நம்மளுடைய மூதாதையர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை மனசாந்தம் ஏற்படுத்தி அவர்களுடைய ஆசியை பெற்று நம் குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு தொழில் வளர்ச்சியும் வரக்கூடிய கஷ்டங்கள் சிக்கல்களில் இருந்து முழுமையாக விடுபடக்கூடிய அமைப்பு உருவாகும். எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் நம் மூதாதையர்களுடைய ஆத்மா நமக்கு துணையாக இருந்தால் குலதெய்வத்துடைய ஆன்மாவும் நமக்கு துணையாக வரும். மூதாதையர்கள் நம்மளுடைய முப்பாட்டியார், தாத்தா பாட்டி, தாய் தந்தை தவறி இருந்தால் அல்லது தாய் தவறி தந்தை இருந்தாலும், தந்தை தவறி தாய் இருந்தாலும் அவர்களுக்கும் நம் அந்த ஆடி அமாவாசை அன்று புனித நதிக்கரைகளில் காவேரி, ராமேஸ்வரம், கடல் மார்க்கம், இப்படி புண்ணிய நதிகளில் நம்மளுடைய மூதாதையர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் கொடுத்து அவைகளுடைய ஆன்மா மிகவும் பூரிப்பு சந்தோஷமடைந்தால் பிண்டம் உணவும் எள்ளும் தண்ணீரும் அமிர்தம் ஜலம் கொடுத்து அவர்களுடைய மனம் குளிர நம்மளுடைய வாழ்க்கை தரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்திலும் அவர்கள் முன் நின்று நமக்கு எந்த விதமான இடையூறுகளும் ஏற்படாமல் நம்மளை காப்பார்கள். அந்நாளில் நாம் மூதாதையர்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வீட்டில் படையல் போட்டு அவர்களை நினைத்து வழிபாடு செய்து காகத்துக்கு அன்னமிட்டு அனாதை இல்லங்கள், ஆதரவற்றோர், முதியோர்கள், உணவின்றி தவிர்ப்பவர்களுக்கு நாம் கூடுதலாக கொஞ்சம் உணவு தயாரித்து அவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்களுடைய மனம் குளிரும்போது அவருடைய மூதாதையருடைய ஆன்மா நமக்கு மிகவும் சந்தோஷமடையும். யார் ஒருத்தருக்கு அன்னமிட்டு அவர்களுடைய மனம் குளிருதோ அதை கண்டு நம்மளுடைய மூதாதையருடைய ஆன்மாவும் மிக சந்தோஷமடையும். நமக்கு வரக்கூடிய பல வகையான பிரச்சனைகள், சிக்கல்கள், தொழில் போட்டி, குடும்பத்தில் சிக்கல், சுபகாரிய தடை, வீடு மனை அமையாமல் தடை, பூமி கைகூடி வராமல் தடைகள், இதில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் நம் மூதாதையர்களை வழிபாடு செய்து, மூதாதையர்களை வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய குலதெய்வத்தையும் சேர்த்து வழிபாடு செய்கிறோம். இந்த ஆடி அமாவாசை மிகவும் உயர்ந்த அமைப்பை நமக்கு எல்லோருக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நம் முன்னோர்கள், சித்தர்கள், சித்திர பெருமார்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் நமக்கு எல்லாம் வகுத்து பழைய காலத்து ஓலசுவடிகளில் அமைத்ததை இப்போது நமக்கு உள்ள ஆசான்கள் தெளிவாக எடுத்துரைத்து
வழிகாட்டியுள்ளார்கள். அதனால் நாம் எல்லோரும் நம் மூதாதையர்களை வழிபாடு செய்து மிக உயர்ந்த பலனை அவர்களுடைய ஆசியோடு நமக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு பெருமகிழ்ச்சியோடு ஒற்றுமையோடு பரிபூர்ண சந்தோஷத்தோடு எல்லாம் பலமும் பெற்று வாழ வேண்டும் என்று ஆடி அமாவாசை அன்று மூதாதையர்களை வழிபாடு செய்யுங்கள், குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். ஆதரவற்ற முதியோர் உணவு முடிந்தவரை பரிமாறுங்கள், அவங்களுடைய ஆசியை பெறுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி மிகவும் நன்மை வந்து சேரும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.